அன்பிற்குரியவர்களே, இதனாலே மார்ச் மாதம் 18ஆம் தேதி இங்கே வேதாகமத்தை எழுதுவதற்காக வந்திருக்கின்றோம். கென்யாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 2வது நாள் நமக்கு வேதாகமத்தை எழுதுகின்ற இந்த நிகழ்வு இதோ பாடல் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழகாக பாடல்கள் பாடி இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் வேதாகமத்தை எழுதுவதற்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். ஆங்கிலத்தில் வேதாகமத்தை எழுத போகிறார்கள். இது அழகாக பள்ளி பிள்ளைகள் வந்து நிற்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கென்யா தேசத்திலே பள்ளிகள் தோறும் வேதாகமத்தை எழுதுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. இதற்காக வேதாகம நண்பர் நிலையத்திலிருந்து அந்த மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வேதாகமத்தை எழுத வைக்க போகின்றோம். இன்று மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இதோ வந்து நிற்கும் பிள்ளைகள் வந்து ஆர்வத்தோடு வந்து நிற்கும் காட்சியை பார்க்கிறீர்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு தருகிறேன். இவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு வகுப்புகளுக்கு சென்று இவர்கள் எழுதுவார்கள். எனவே இப்பொழுது இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரே இடத்தில் கூடி வந்திருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த காட்சியில் உங்களை சந்திக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நண்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி கென்யாவில் உள்ள இடத்திலே இப்பொழுது நாம் வேதாகமத்தை எழுதுகின்ற நிகழ்வு இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே உள்ள ஒரு பள்ளியிலே வேதாகமத்தை எழுதுகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கென்யா தேசத்திலே அநேக ஸ்கூல்களிலே வேதாகமத்தை எழுதும் வாய்ப்பு நாம் பெற்றிருக்கின்றோம். வேதாகம ஊழியத்திலிருந்து இதற்கான மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து இதை அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு நல்ல நிகழ்வு இந்த இடத்திலே நடைபெறுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இங்கே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையிலும் இங்கே பள்ளி பிள்ளைகள் வந்து அழகாக அமர்ந்து உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். மழை பெய்வதனால் இங்கே உள்ளே கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லாததனால் உள்ளே பிள்ளைகள் உள்ளே உட்கார்ந்து எழுதுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இருள் சூழ்ந்த நேரத்திலும் இமைப்பொழுதும் தூங்காமல் நம்மை காக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை இது அழகாக இங்கே கென்யா பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்கும் காட்சி. இது முதல் வகுப்பு, ஒரு வகுப்பில் எழுதுகிறார்கள். இன்னொரு வகுப்பு அங்கே மொத்தம் 6 வகுப்புகளிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாம் இதை பார்க்கின்றோம். அடுத்த வகுப்புக்கு செல்கின்றேன். மழை கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த கொட்டு மழையிலும் அடுத்த வகுப்பிலே பிள்ளைகள் அமர்ந்து எழுதுவது இருட்டாக இருக்கிறது. இருட்டிலும் பாருங்கள், உள்ளே பிள்ளைகள் அமர்ந்து எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
அடுத்த வகுப்புக்கு நாம் செல்ல போகின்றோம். 3வது வகுப்பு அல்லது 3வது அறையிலே அங்கேயும் பிள்ளைகள் அமர்ந்து எழுதுகிறார்கள். இப்பொழுது எலக்ட்ரிசிட்டி வந்து செல்கின்றது. இந்த இடத்திலும் இங்கே உட்கார்ந்து அமர்ந்து எழுதுகிறார்கள். இருட்டுதான், ஆனால் இருட்டிலும் வெளிச்சம் தருகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். எனவே அந்த வெளிச்சமான வார்த்தைகளை அழகாக உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகள், இதை நாம் பார்க்கின்றோம். 3 இதை பார்த்தோம். இப்பொழுது 4வது ரூமுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். மலையின் ஊடாக அடுத்த இடத்திற்கு வந்துவிட்டோம். இது 4வது வகுப்பு அறைகளிலே இதோ உட்கார்ந்து இங்கேயும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமாக எழுதுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அழகாக, தெளிவாக, சிறப்பாக, மிக நேர்த்தியாக எழுதி கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் பார்க்கின்றோம். அவர்கள் இருள் சூழ்ந்துதான் இருக்கிறது. ஆனாலும் எப்படியோ அவர்கள் பார்த்து எழுதுகிறார்கள். நமக்கு இது வீடியோ எடுக்கும் போது இவ்வளவு இருட்டாக இருக்கிறது என்பது தெரிகிறது. ஆனாலும் இந்த வகுப்புக்குள்ளாக அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இங்கே உள்ளே பவர் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. அடுத்த இடத்திலே, அடுத்த அறையிலே பிள்ளைகள் எழுதுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் இந்த ஸ்கூல் படிக்கின்ற பிள்ளைகள். ஆங்காங்கே சின்ன சின்ன தலைகள் மாத்திரம் தெரிகிறது. ஓகே, அழகாக சிரித்துக் கொண்டே அழகாக எழுதுகிறார்கள். I told you are writing with joyfully. Okay. Yes, okay. இப்பொழுது அநேகர் வெளியே பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எழுதுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நமக்கு புதிய ஏற்பாடு மட்டுமே எழுதுவதற்காக நாம் அதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தோம். அதற்காக லேமினேஷன் ஷீட்டு, பேப்பர், பேனா எல்லாம் கொண்டு வந்தோம். ஆனால் வெளியே காத்திருக்கும் பிள்ளைகளை பார்க்கலாம். இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் நமக்கு 150 நபர்கள் தான் இங்கே வேண்டும், எழுதுவதற்கு வேண்டும். எனவே மற்றவர்கள் எல்லாம் இவர்கள் எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அநேகர் ஆங்காங்கே வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு இல்லாமல் அந்த புதிய ஏற்பாட்டின் பக்கங்கள் ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது. அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். 144 நபர்கள் தான் நமக்கு தேவை. ஒரு புதிய ஏற்பாடு ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு 144 நபர்கள் தேவை. எனவே 144 நபர்கள் இங்கே உள்ளே அமர்ந்து 6 வகுப்பறைகளில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அழகாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். பிஷப் எரிக், இந்த நிகழ்வை நமக்கு உடன் அழகாக ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு பிஷப் எரிக் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். He is Bishop Eric from Kenya. Nairobi. Nairobi. Now, we congratulate our dear Bishop. We want to say thanks to him. Now he is. Would you like to say some words? Yeah. Okay. Okay. Thank you so much. I'm Bishop Eric from Nairobi. The church is New Hope Life Mission Church, and we are here. We are running Bible writing. That's what you are seeing here. We are doing right now. May God bless you. Okay. Amen. Thank you. Here, Wayo. Yes. Brother Wayo from Uganda. Uganda. From Rwanda. Yes. Uganda. He is here. He also doing ministry here. Yes. From his அவருடைய நாடு உகாண்டா நாடு. ஆனால் அங்கிருந்து அவர் இங்கு வந்து ஆண்டவருடைய பணியை செய்கிறார். ஒரு மிஷனரியாக இந்த இடத்தில் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். Would you like to say some words? Thank you so much. We are here. We are doing Bible writing.
Thank you for your prayers and for your support. Thank you. Keep supporting the work of God in the nation. ஓகே யா மிகுந்த மகிழ்ச்சி. நமக்கு இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இந்த இடத்திலே வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதோடு இங்கே இங்கே நமக்கு கென்யாவிலே ஜுவாலி மொழி, இந்த மொழியிலே யூனிவர்சிட்டியிலே டீனாக இருக்கின்ற டாக்டர் ஃபுல் நேம் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு இப்பொழுது பகிர்ந்து வருவார்கள். Would you say small words with us? We want to thank God because of the Bible writing project. The Bible writing project is very good and very appropriate for the current generation. And these young people are going to learn about the Word of God. And as they write, they get some insight. They, get something out of the scriptures they are writing. So it's very good, and they will get the Word of God. Yes, okay. Thank you so much. Okay. அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இப்பொழுது மழை அதிகமாக மழை கொட்டென கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த கொட்டும் மழையிலும் பள்ளி பிள்ளைகளை பார்க்கின்றோம். அவர்கள் அங்கங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான எழுதுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எழுதுவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மழை அதிகமாக பெய்வதனால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாததினாலும் அது குறைபாடாக இருக்கிறது. ஆனாலும் பிள்ளைகள் அமர்ந்திருந்து எழுதுவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எப்படித்தான் அமர்ந்து உற்று பார்த்து எழுதுகிறார்களோ தெரியவில்லை. ஆனாலும் அந்த இருள் ஊடாக அவர்கள் எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. மீண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த தேசத்திலே நடக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த காட்சிகளை மீண்டும் உங்களுக்கு தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இன்னொரு இடத்திலே இன்னொரு காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ்.